எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். நானு மட்டு நம்ம முதலாளி வெற்றி எல்லாரும் வந்துட்டோம் இந்த மேட்சை பத்தி பேசுறதுக்கு. எந்த மேட்ச் அப்படின்னா கேகேஆர் வர்சஸ் ஆர்ஆர் கவுஹாட்டியில் நடந்த மேட்ச். ரெண்டு டீமும் தோத்த கையோட வந்தாங்க. ஒரு டீம் வந்து ஜெயிச்சுட்டு போறாங்க 2 பாயிண்டோட. அது யாருன்னா கேகேஆர். ஆர்ஆர் வந்து இன்னைக்கும் தோத்துட்டு தேவ் கட்ட சாரி ஃபிகர். மட்டு 2 பாயிண்ட் வாங்கிட்டாங்க கேகேஆர். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் மாதிரி ஆடி ஜெயிச்சிட்டாங்க இன்னைக்கு. 2 பாயிண்ட்ஸ் வாங்குறது முக்கியம் தானே, என்னதான் இருந்தாலும் ஹோமோ அவையோ. அதான் ஏதாவது டாஸ் வின் பண்ணி இங்க எடுத்த உடனே தெரிஞ்சிச்சு. ஏன்னா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க, இங்க தான் இருக்கிறதுலே பயங்கரமா டியூ வரும், ஃபர்ஸ்ட் பால் சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி இவங்க கொஞ்சம் நல்லாவே ஸ்பின் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஸ்பின் பவுலர்ஸ் தான் டிஃப்ரெண்ட் மேட் தி டிஃப்ரென்ஸ். வருண் சக்கரவர்த்தியும் என்னதான் நரேன் விளையாட வந்து பெரிய மிஸ்ஸாக இருந்தாலும் மொயின் அலி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டார் பால்ல. அவங்க ஸ்பின்னர்ஸ் அந்த அளவுக்கு விக்கெட் எடுக்கல. அதுவும் இல்லாமல் ரன்ஸும் கம்மின்றனால எதிர் டீம் அந்த அளவுக்கு கொஞ்சம் தட்டி தட்டி விளையாடிட்டாங்க. ஒன்ஸ் குண்டண்டிக்காக இனிஷியலாக அக்ரெசிவ் ஆடினோடனே. அதுதான் நானும் சொல்கிறேன். இது நீ ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். நேற்று நான் சொன்னது, நேற்று ஏன் ஜிடி தோத்தாங்க அப்படின்னா அவங்க நியூ பாலை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சிராஜ் குறிப்பாக நியூ பால் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபாஸ்ட் bowlers bowled மச் பெட்டர் டு அ பிளான். அவங்க ஃபுல்லாக ஒய்டாக போட்டதோ அவங்க ஃபீல்டுக்கு போட்டாங்க. பேட்டில் ஆஃப் த ஃபாஸ்ட் bowlers அந்த விக்கெட்டில் அந்த கண்டிஷன்ஸில் அவங்க ட்ரம்ப் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து இவங்க வந்து இந்த ஸ்பின்னர்ஸ் அந்த ஸ்பின்னர்ஸ் அவுட் போல்ட் பண்ணிட்டாங்க. பியூட்டிஃபுல்லாக போட்டாங்க வருண் சக்கரவர்த்தி அண்ட் மொயின் அலி 2 பேருமே. அவங்க வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கிறவும் மொயின் அலி ஆடினதும் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஜெய்ஸ்வாலோட விக்கெட் ரொம்ப குரூஷியல். இப்போ வந்து அதுக்கப்புறம் இந்த பவுலர்ஸ் போடுறதுக்கும் ரன்ஸ் இல்லை. ஒரு 180 அடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் இருந்திருக்கலாம் அந்த கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பவுலர்ஸ்க்கு தீக்ஷானா அண்ட் ஹசரங்கா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரன்ஸ் அந்த போர்டு இல்லை. அதனால இட் வாஸ் சேஸ்ட். விக்கெட் வாஸ் ஹெல்பிங் த ஸ்பின்னர்ஸ், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கம்ப்ரிஹென்சிவாக ஜெயிச்சிட்டாங்க கேகேஆர். பேட்டிங்லேயும் வந்து தே டி நாட் புட் இனஃப் ரன்ஸ் ஆன் த போர்ட். பவுலிங் ஆஃப் ஆர்ஆர் வாஸ் ஆல்சோ நாட் அப் டு த மார்க். ரெண்டு டிபார்ட்மெண்ட்லையும் தேவர் நாட் அப் டு த மார்க். ஸோ தேவர் பீட்டன் காம்ப்ரிஹென்சிவ்லி. வெற்றி, இந்த மேட்சை பற்றி நீ என்ன நினைக்கிற? அது நீங்க சொன்னதுதான். அவங்க கேகேஆர் வந்து ஓரளவுக்கு ஃபார்ம் ரீடிஸ்கவர் பண்ணிட்டாங்க. திருப்பி ஜெல்ல எப்படி ஒர்க் பண்ணணும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா ஒன்லி திங் ப்ராப்ளி இது ஆர்ஆர் வந்து தே ஹேவ் டு ரீதிங்க் தியர் பேட்டிங் ஸ்ட்ராட்டஜி. பராக் வந்து டீம் மேனேஜ்மெண்ட் தான் நம்பர் 3 வர சொல்லிச்சு, அதனால தான் வந்தேன்றாரு. அவருக்கு ஐடியல் பொசிஷன் நம்பர் 4. அவர் ஒரே 4 வந்திருந்து அதுக்கு முன்னாடி ராணாவில் இருந்தா ப்ராப்ளி தேவோட ஸ்கோர் மோர் ரன்ஸ். அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி சுகம் துபையும் கொஞ்சம் மேலே ஆட விட்டு இருந்தா ஹையர் சான்ஸ் இருக்கு. அது ஒண்ணு. ப்ளஸ் பவுலிங்ல வந்து துஷார் தேஷ்பாண்டே எடுத்துட்டு கடைசியில ஒரே ஒரு ஓவர் மட்டும் தான் கொடுத்தாங்க. வினோ இஸ் எக்ஸ்பென்சிவ், பட் வேற வழி இல்லாம கடைசியில யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ சப்போஸ் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா 20-30 ரன்ஸ் எடுத்திருந்தாலும் கடைசியில துஷார் தேஷ்பாண்டே தான் போட விட்டுருக்கலாம். அது குவிண்டன் டிகாக் இப்ப இன்னைக்கு ஆடின ஃபார்ம்ல இருந்ததுன்னா ஐ திங்க் ஈவன் ஈ ஸ்கோர் தோஸ் ரன்ஸ் ஈஸிலி. இல்லை வெற்றி, அது ஓகே தான். பட் அந்த 30 ரன் இருந்திருந்தா ஸ்பின்னர்ஸ் இன்னும் கொஞ்சம் அட்டாக்கிங் லைன்ஸ் போட்டிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் டிஃபென்சிவாக போட்டாங்க. தீக்ஷனா ஹசரங்கா 2 பேருமே 30 ரன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அட்டாக்கிங்காக போட்டிருப்பாங்க. இன்னும் 1-2 விக்கெட் விழுந்திருக்கும். அதுக்கான சான்ஸும் அதிகம். தேஷ்பாண்டே அவங்க ரொம்ப அன்ரியூஸ் பண்ணிட்டாங்க. ஆல்சோ வேலிட் பாயிண்ட்டு. அவர் கொஞ்சம் இந்த விக்கெட் என்னன்னா இட் ஸ்டிக்கிங் அண்ட் கம்மிங் அப்படின்னு அவங்க முன்னாடியே டக் அவுட்டில் பேசும்போதே சொல்லிட்டு இருந்தாங்க. நின்று வருது பால் அப்படின்னு. அதனால ஸ்பின்னர்ஸ் இப்போ ரியான் பராக்லாம் 4 ஓவர் எக்கனாமிக்கலாக போடுறாருன்னா அப்போ பார்த்துக்குங்க விக்கெட் வந்து எவ்வளோ அசிஸ்ட் பண்ணுது ஸ்பின்னர்ஸ்க்கு அப்படின்னு. நான் நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னேன், 2 சேஞ்ச் பண்ணுவாங்க ஆர்ஆர். ஒன்று வந்து அசரங்கா வில் கம்மின், ரெண்டாவது வந்து ஆகாஷ் மதுவால் வில் கம்மின் அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து ஈ கேன் போல் குட் யாக்கர்ஸ் இந்த டெத் அண்ட் ஆல்சோ குட் ஸ்லோவர் ஒன்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட பேட்டிங் இம்பாக்ட்ஸ் அப்போ யூஸ் பண்ணிட்டாங்க முதலே. தே குட் நாட் பிரிங் இன் அ பவுலர். ஈவன் குமார் கார்த்திகே ஆல்சோ வாஸ் அன் ஆப்ஷன், பட் தே குட் நாட் டூ தட். ஏன்னா தே ஃபெயில்ட் வித் தி பேட். இன்னொன்று நீ சொன்ன பாயிண்ட் வந்து இவன் பராக் ப்ரமோட்டிங் ஹிம்செல்ஃப். கேப்டன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. கேப்டன் வாழ்க்கையில் இதெல்லாம் சாதாரணம் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் தென் விக்ரம் ரத்தோர் வந்து டக் அவுட்லேருந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. ஏன் வந்து நீங்கள் ரியான் பராக் நம்பர் 3 அனுப்புறீங்க? அவர் நிதிஷ் ராணா ஹேட் சக்ஸஸ் அட் நம்பர் 3, ரியான் பராக் ஹேட் சக்ஸஸ் அட் நம்பர் 4. ஆனால் நீங்கள் ஏன் மாற்றி பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு, ரியான் பராக் வந்து செம்ம ஃபார்மில் இருக்காரு, நெட்ஸில் பயங்கரமாக அடிக்கிறாரு, வி வாண்ட் டு கிவ் ஹிம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பால்ஸ் அப்படிலாம் சொன்னாங்க. பட் தென் அவர் உடையாத ஒரு விஷயத்தை எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான். பராக் வந்து நம்பர் 4 நல்லா ஆடி ஒரு ஆரஞ்சு கேப் கண்டென்டராக போன வருஷம் இருந்தார் அப்படின்னா அவர் அப்படியே இருந்திருக்கலாம். அவரை வந்து ரஷ் பண்ணி இருந்திருக்க தேவையில்லை. நீ என்ன நினைக்கிற மட்டும்?
இல்ல பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். தே கேன் ஆர் தே கேன் கோ வித் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் மாதிரி. ஜெய்ஷ்வால் அவுட் ஆனா நிரானா, so அது பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்னு நான் இல்லடா, ஃபீல் இப்ப பண்றேன். என்ட்ரி பாயிண்ட் மாறுது இல்ல. இப்ப என்ட்ரி வந்து பாயிண்ட் மாதிரி. ஜெய்ஸ்வாலும் சாம்சனும் நல்லா செட்டில் ஆயிட்டாங்கன்னா பரவாயில்ல. ம். அன்பார்ச்சுனேட்லி 2 பேரும் சீக்கிரம் அவுட் ஆயிருந்தால இவரோட என்ட்ரி பாயிண்ட் நியூ பாலுக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுறாருல. பட் என்ன அவுட் ஆகிறது அந்த ஸ்பின்ல தான் அவுட் ஆறாங்க. ம். அது இன்னும் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஹெட்மயரை வந்து நம்பர் 8 வர வைக்கிறது வந்து லைக் முடிஞ்ச அளவுக்கு சுபம் துபே வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், பவுலர் ம். வேணும் அப்படின்னு எவ்வளோ எவ்வளோ டிலே பண்ணோன்னு சொல்லிட்டு அசரங்காலாம் உள்ள இது பண்ணாங்க. அது ஒரு நல்ல இதுதான். பட் சுபம் துபே கொண்டு வராமல் ஹெட்மயரை கொண்டு வந்திருக்கலாம். ஹெட்மயர் வந்து நம்பர் 8ல விளையாட வைக்கிறது வந்து ஐ புவர் தான். டோன்ட் திங்க் ஸோ. மேபி அவங்க வந்து ஸ்பின்னர் விளாட்னாங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி பால் விளாட்னாருன்னா கண்டிப்பாக அவுட் ஆயிடுவாரு அப்படின்னு வேணான்னு முடிவு பண்ணியிருக்கலாம். அதுவும் இருக்கலாம். ஒரு யோசிச்சிருக்கலாம். ம். ம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இந்த சாம்சன், ஜெய்ஸ்வால் 2 பேர்ட்டயும் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த பியர் இன்ஃப்ளூயன்ஸ். எல்லாரும் வந்து 240 அடிக்கிறாங்க, 280 அடிக்கிறாங்க. இப்போ வந்து ம். சம்படி லைக் ஜெய்ஸ்வால் மே கம்பேர் ஹிம்செல்ஃப் வித் அபிஷேக் சர்மா. அவங்க வந்து அப்படி அடிக்கிறாங்க அந்த டீம்ல. நானும் இப்படி அடிக்கிறேன் அப்படின்னு போறாங்க. சாம்சனும் அதே தான். ரொம்ப வெளிய வந்து அடிச்சாரு, இறங்கி வந்து அடிச்சாரு. அவ்வளோ நீட்லெஸ்ஸா இந்த விக்கெட்டுக்கு அந்த அப்ரோச் தேவையில்லை. இன்னைக்கு 2 பேரும் பண்ணதே வந்து 2 பேரோட அப்ரோச்சுமே டூ மச். அவங்க இன்னும் கொஞ்சம் காஷியஸா 180, 190க்கே ஆடி இருந்திருக்கலாம். தே ஆர் பிளேயிங் ஃபார் 220, 230. அப்படி இன்னைக்கு பண்ணியிருந்திருக்க தேவையில்லை. போத் சாம்சன் அண்ட் ஜெய்ஸ்வால். கண்டிப்பா வந்து அந்த பியர் இது வந்து அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாரும் இப்படி அடிக்கிறாங்க, நம்மளும் அடிக்கணும். T20 வந்து இந்தியா T20 ஸ்குவாட் அடுத்த வருஷம் வேர்ல்ட் கப் வரப்போகுது. ரொம்ப அக்ரெசிவா ஆடணும். அப்பதான் நம்ம வந்து வில் பீன் கன்சிடரேஷன். ரொம்ப கன்சர்வேட்டிவா ஆடி நம்ம 500 ரன் தேத்தினாலும் நம்மளை எடுக்க மாட்டானுங்க அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அதான் அந்த மாதிரி பண்ணலாம். பட் இந்த பிச்சில் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ம். ம். நீங்க அதுதான். சொல்லுங்க வெற்றி. ம். அடுத்தது மெரிட் ஆஃப் த பிட்ச் நீங்க சொன்ன மாதிரி ஆடணும், சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல அடாப்ட் பண்ணணும். இதே சன்ரைசர்ஸ் இந்த மேட்ச் இங்க ஆடி இருந்தாங்கன்னா, அவங்க இந்த அப்ரோச்ல இருந்திருக்காங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. இதே ஸ்கோர் ஹையரா இல்லை ஸ்ட்ரகிள் ஹோலான்னு தெரியல. இட் பீன் டிஃப்ரெண்ட். பட் அதுக்கு ஒரு கேம் பிளான் வச்சிருப்பாங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி T20 வேர்ல்ட் கப்புக்கு தான் கண் வச்சுட்டு இப்ப இந்த ஐபிஎல் நடக்குதுன்னு தோணுது. அவங்க 2 பேரும் இன்னைக்கு ஒழுங்கா ஒரு 50-50 அடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்கா 200க்கு வந்திருக்கும். அவங்க வந்து 2 பேருமே ரஷ் பண்ணி ஒரு மாதிரி விக்கெட்டை விட்டதும் ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் அதை லெட் த ஸ்பின்னர்ஸ் டு டாமினேட். ஸோ அதனால விக்கெட்டையும் விட்டுட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி அண்ட் மொயின் அலி வேறு ஆல் ஓவர் தம். ஸோ மேட்ச் இன்னைக்கு போச்சு. இப்போ வந்து இதுதான் எல்லாரும் சொல்றது அதே தான். இப்போ தே லெட் கோ ஆஃப் பட்லர், தே லெட் கோ ஆஃப் சாஹல், அஸ்வின், போல்ட்டு. அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே அதோட டவுன் கிரேட்ஸ் தான். அசரங்கா, தீக்ஷானா, ட்ரெண்ட் போல்ட்டு, ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பதிலாக வந்த ஜோஃப்ரா ஆர்ச்சரு. ஸோ ஐ திங்க் ஒரு மேசிவ் டவுன் கிரேட் ஆயிடுச்சு. ஆக்ஷன்லேயும் அவங்க சரியாக பண்ணல. இதுக்கப்புறம் இவங்க வெளியே போய் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த டீமை எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்க மட்டும். வெளியே இருக்க ஃபாரினர்ஸ் வந்து ஃபசலக் ஃபரூக்கியும் குவேனாம் அப்பாக்காவும். ஃபாரின் பேட்டர்ஸும் கிடையாது. ஸோ என்ன டெப்த்தும் இல்லையே ஸ்குவாடில். அதான் டெப்த்தே இல்லையே. ஒரே ஒரு பேட்டர் வந்து 13 year old அவுட் சைடு. ம். அப்புறம் இந்த ரத்தூர் ம். பேக்கப் விக்கெட் கீப்பர். இதை வச்சு தான் விளையாடி ஆகணும். ஆமாம். அப்போ மேபி நான் சீக்கிரமா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, சீக்கிரமா வெளியே போயிட்டோம்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த 13 year old சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐ திங்க் வருஷத்துக்கு பிளான் கொடுப்பாங்கன்னு பண்ணலாம். நினைக்கிறேன். அதுதான் மீனா கொடுப்பான்னு நினைக்கிறேன். சாம்சங் சொன்னாலே சொன்னாரு, நாங்க வந்து அவருக்கு டோர்னமெண்ட்ல போய் சான்ஸ் கொடுப்போம்னு சொன்னாரு. அவருக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு நம்ம தேர மாட்டோம்னு சொல்லி. ஐபிஎல் ரெடி அப்படின்னு சொன்னாங்க அவரை, சூரியவன்ஷியை. அதுதான். பட் குவிண்டன் டிகாக் ஒரு சப்ளைம் நாக் இன்னைக்கு. டுக் த கேம் லிட்ரலி அவே ஃப்ரம் ஆர்ஆர். எக்ஸலண்ட் இன்னிங்ஸ், அட்டாக்கிங், கரெக்டாக பவர் பிளே யூஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸையும் செட்டில் ஆக விடலை, ஸ்பின்னர்ஸையும் டாமினேட் பண்ணாரு. ஐ திங்க் ஹி பிளேட் வெரி வெல். மட்டு அதான் நல்லா அக்ரெசிவா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு தீக்ஷண ஓவர் மட்டும் கொஞ்சம் அந்த அளவுக்கு அடிக்காம கொஞ்சம் லைட்டா பண்ணாங்க ஒரு இது மட்டும். பட் ஸ்கோர் 151 இருக்கும்போது நல்லா விளையாடினார், கரெக்டா விளையாடுனாரு. ரகுவன்ஷியும் கொஞ்சம் நல்லா இது பண்ணாரு. ஸோ அதான். ஸோ காம்ப்ரஹென்சிவ் வின் ஃபார் கேகேஆர். இதுக்கப்புறம் வந்து இவங்க திருப்பியும் கவுஹாட்டிலே ஸ்டே பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸோட ஆட போகிறாங்க. எப்படி இருக்குன்னு அது நம்ம தனியாக வந்து வி வில் டூ அ ப்ரிவ்யூ. இப்போ நம்ம வில் மூவ் ஆன் டு டுமாரோஸ் கேமு. நாளைக்கு வந்து அதான் அந்த ஆஃபீஸ் ரூம் மேட்ச்சு. ஆஃபீஸ் ரூமில் போட்டு அடியை போட்டு விட்ற அந்த சன்ரைசர்ஸு ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் உப்பாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அருவாலை வச்சுக்கிட்டு. இவங்கெல்லாம் வந்து உள்ளே போகிறது யாருன்னா அந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு. அந்த வெட்டு பட போகிற ஆடா அவங்க உள்ளே போகிறாங்க. அருவாலை வச்சுக்கிட்டு சன்ரைசர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. பட்
இந்த சன்ரைசர்ஸ் ஆல்சோ ஹாவ் சன்ரைசர்ஸ் லக்னோ ஆல்சோ ஹாவ் ஹேட் பேட்டிங் சக்ஸஸ் லாஸ்ட் மேட்ச்சில் 200+ ஸ்கோர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிற மட்டும்? ஆனால் மிச்சல் மார்ஷ்க்கு இதே மாதிரி ஷார்ட்டாக போட்டுட்டு இருப்பாங்களா போன டீம் மாதிரியா தெரியல. இல்லை, நல்ல பவுலிங் இருக்கு இவங்களுக்கு, ஓப்பனிங் பவுலிங்கு. நியூ பால் விக்கெட்ஸ் எடுத்துட்டா ரொம்ப கஷ்டம் தான் லக்னோ இது பண்ணுறதுக்கு. அதான், பட் அவேஷ் கான் திரும்ப வந்துட்டாரு. I அவர் think that is a ப்ராக்டிஸ்லாம் big வந்துட்டாரு. bolster to their attack. யாருக்கு பதில் வருவார்னு நினைக்கிறீங்க? நான் என்ன லாஸ்ட் கேம் நான் என்ன சொன்னேன்னா சித்தார்த் மணிமாறன் ஆடணும், ஏன்னா ரைட் ஹேண்ட் டாப் ஹெவியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அவேஷ் கான் வில் கம் இன் ஃபார் சித்தார்த் மணிமாறன். ஏன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஈஷான் கிஷான் வரிசையா இருக்காங்க. தே predominantly see him as a நியூ பால் ஆப்ரேட்டர் சித்தார்த் மணிமாறன். ஏன்னா பட் he can bowl well in the middle overs also. பட் அவர் நியூ பால் ஆப்ரேட்டரா பார்க்கறனால இப்படி லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால ஸோ ஐ திங்க் தே மே பிரிங் இன் ஆவேஷ் ஃபார் சித்தார்த். நீ என்ன நினைக்கிற? இல்லை, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். பட் ஆனால் போன தடவை நல்லா விளையாடினாரு. மேபி ஜஸ்ட் அவங்க அதே மைண்ட் செட்டோட 2 ஃபாஸ்ட் பவுலர் போதும் அப்படின்னு போனால் கூட போவாங்க. வெறும் டேரக்டர் பிரின்ஸ் யாதவ் போல் ஸ்வாப் பண்ணாலும் ஸ்வாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, அதான் 2 ஆப்ஷனு. ஐ வுட் ப்ரிஃபர் மணிமாறன் சித்தார்த். ஆனால் நல்லா போட்டார். ஃபஸ்ட்டு ஒரு போகும்போதே ஃபஸ்ட்டு டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் இருக்காங்க. நியூ பாலை விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு போயிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த ஷபாஸ் அஹமத் வெனியூல மேலே இவங்களும் நம்பிக்கை இல்லை. ஸ்பின்னர்ஸ் பெருசா ஆடவே இல்லையே, எல்லாருமே அதான் இதா இருந்தாங்க. ஜாம்பா மட்டும் தான் போட்டார் அவருங்க. அதனால பட் ஆனால் அவேஷ் கான் will மற்றவங்க எல்லாம் play. பயங்கரமா அடி வாங்கினாங்க. கமின்ஸ் எல்லாம் 4 ஓவருக்கு 60 ரன் கொடுத்தாரு. ஹர்ஷல் பட்டேல் நல்லா போட்டாரு, நல்லா டிப்பிங் அக்கர்ல. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ அதனால ஐ திங்க் அவேஷ் கான் ஃபார் சித்தார்த் மணிமாறன், சேஞ்ச் ஃபார் லக்னோ. ஐ டோன்ட் see them சேஞ்சிங் எனிதிங் எல்ஸ். இது தவிர இந்த சைடு வந்து இவங்க அன்சேஞ்சாக தான் போவாங்க. இஷான் கிஷான் வந்து ஃபுல்லி ஃபிட்டா, எதுவும் பாத்தியா? அதை பத்தி எதுவும் போடல, அப்படியே ஃபிட்டு தான் போட்டாங்க. ஷமியும் அப்படியே ஃபிட்டு தான் போட்டாங்க. வெற்றி, நீ ஏதாவது டீம் நியூஸ் எதிர்பார்க்குறியா? டீம் நியூஸ் பெருசா எதிர்பார்க்கல. நம்ம மணிமாறன் சித்தார்த்தெல்லாம் அவேஷ் கான் வருவாரு. மணிமாறன் சித்தார்த்த உட்கார வைப்பாங்களுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல நம்ம டாக்டிக்கலா ஏதாவது யோசிச்சாலும் அவங்க ஓனரும் கேப்டனும் வேற மாதிரி யோசிப்பாங்க, கம்ப்ளீட்டா வேற மாதிரி யோசிப்பாங்க. அதனால நம்ம எதிர்பார்க்கறது நடக்குமான்னு தெரியல. பட் நடந்த ஏற்கனவே அந்த ஸ்டோரி தான், அவங்க அடிப்பாங்க இல்ல சேஸ் பண்ணிடுவாங்க. இது ப்ராப்ளி நாளைக்கு வந்து ரிஷப் பந்த் ரிலீஸ் பண்ணலாம், ஏன் கேஎல் ராகுல் பரக்தியோட போனாருன்னு சொல்லி. அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சன்ரைசர்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் லக்னோ ஜெயிக்கணும் அப்படின்னா பெஸ்ட் சான்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். நான் முன்னாடி லக்னோ ப்ரிவியூ போய் சொன்னேன், இவங்க இருக்கிற பவுலிங் அட்டாக்கு ஃபர்ஸ்டே பவுலிங் போட்டு முடிச்சிடணும், வேறு வழி இல்லை. அவேஷ் கானும் வந்துட்டாரு, ஷார்துல் தாக்கூர் ஆடினாருன்னா ஷார்துல் தாக்கூர், பிரின்ஸ் யாதவ்னா 3 சீமர்ஸு ப்ளஸ் தே ஹாவ் பிஷ்னாய் யூஸ் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து மார்க்ரம் பதோனி 2 பேருமே அதிகமாக போடுவாங்க, 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். நியூ பால்ல யூஸ் பண்ணோம் மேட்ச்ல. ஸோ அதனால இவங்க இந்த 2 பேர்ல வந்து கண்டிப்பா 2 பேருமே போலிங் போடுவாங்க. இல்லை பட் ஒருத்தர். ஆனா இவங்க பட் ஆனா பட் இவங்க பேட்டிங் எனக்கு ரொம்ப ஷபாஸ் அட் 7, ஷர்துல் தாக்கூர் 8 கொஞ்சம் ஓகே. ரெகுலர் டீம் 11 தான் பரவாயில்ல, 12க்கு ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் இல்லையா? 12க்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. லாஸ்ட் மேட்சே அது அவங்க அதை ஃபெல்ட் இட். ஏன்னா அவங்க அடிச்சு அடிக்கி இன்னொரு 20 ரன் அடிச்சிருக்கணும் அவங்க, அது தே ஃபெல் ஷார்ட்டு. பட் ஸ்டில் இருக்க ரிசோர்ஸ் வச்சு தானே ஆட முடியும், வேறு வழி இல்லையா அவங்களுக்கு. ஐ மீன் இன்ஜூர்ட் ஆனவங்களும் திரும்ப வந்தா கூட பேட்டிங் லுக்ஸ் ஷார்ட் தான். அவங்க அதான் சொல்கிறேன்ல, பூரான், பந்த், மார்க்ரம்மா, இந்த 4 பேர். அவங்க பதோனியும் போன சீசன் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி சீசன் இருக்கணும், அப்போ தான் தே கேன் ப்ரொப்பல். இந்த பிச்சில் நாளைக்கு அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி, ஃபஸ்ட்டு பவுலிங்கை போட்டுட்டு ஒரு 200 210 பார்த்து அடிங்க சாமிங்களா, 220க்குள்ளே எப்படியாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 220 சேஸ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். இந்த சொன்ன 4 பேரில் 2 பேர் ஒரு 80 இல்லை ஒருத்தர் செஞ்சுரியோ அடித்தாங்கன்னா தான் இந்த மார்க்ரம்மு, மார்ஷு, பந்து, பூரான், இந்த 4 பேரில் 2 பேர் பெருசாக அடித்தாங்க அப்படின்னா தே வில் கெட் க்ளோஸ் அண்ட் வின் திஸ் கேம். அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் அ பேட்டில் ஆஃப் 2 பேட்டர்ஸ் தான். சன்ரைசர்ஸ் இந்த இவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் வந்து அதான் ரபாடா நேற்று சொன்ன கணக்கு தான், இந்த இதில் போடுறது தான், பவுலிங் மிஷின் போடுற கணக்கு மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் கோயிங் டு பி அ பேட்டில் பிட்வீன் த 2 பேட்டர்ஸ். அப்படிங்கிறப்ப 4 ஸ்ட்ராங் பேட்டர்ஸ் இருக்காங்க இந்த சைடு. இந்த சைடும் வந்து இவங்க ஒரு 5 பேர் வச்சுருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம்.
பட் இவங்க இந்த பேட்டர்ஸை ட்ரம்ப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு சின்ன சான்ஸ் இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்எஸ்ஜி ஜெயிக்கிறதுக்கு. இல்ல அதான் இவ்வளோ ஹை ஸ்கோரிங் வென்யூ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஓவர் 2 ஓவர் யாராச்சும் ஒரு பவுலர் நல்லா போட்டாங்கன்னா, இப்போ வைஷாக் விஜயகுமார் பாருங்க, என்டையர் மேட்சும் ஆல்மோஸ்ட் அவ்வளோ விளையாடினாலும் அந்த 2 ஓவர் 5 ரன் 5 ரன்ல தான் மேட்டர் முடிஞ்சது. ம் அதில் தான் அந்த மாதிரி யாராச்சும் போன மேட்ச் ஆக்சுவலாக ஹர்ஷல் பட்டேல் நல்லா போட்டார். அவ்வளோ அடித்தவங்க 242 அடித்தாங்க அவங்க. அப்பயுமே வந்து 4 overs ஐ திங்க் 29 ஆர் சம்திங் ரைட். ம் அதான் அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் வந்தாங்கனாலே போதும். ஒரு பேட்டிங் ரொம்ப 2 பேரும் நல்லா தான் அடிக்கிறாங்க, கதற கதற அடிக்கிறாங்க. யாராச்சும் ம். ஒருத்தர் பவுலிங் நல்லா 2 ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணாங்களே இட் மேக்ஸ் எ டிஃப்ரென்ஸ். ஆமாம், பட் ஆனால் நாளைக்கு எல்லா 2 டீமோட பவுலருமே கதற அடிக்க தான் போகிறாங்க. சரி, யார் ஜெயிப்பாங்க? வெற்றி உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். நான் வந்து சன்ரைசர்ஸ் தான் சொல்றேன். ஹோம் கிரவுண்டு, பழைய கதையை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. கதற தானா? ஓகே. மட்டு ஐ ஹாவ் டு கோ வித் சன்ரைசர்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பவுலிங் போன தடையே செம்ம அடி அடித்தாங்க. ஒரு தடையும் மிச்சல் மாஷ் அடிப்பாருன்னு எதிர்பார்க்க முடியாது ஸ்டார்ட்டு. ஸோ போன தடவை ரொம்ப லைக் மிச்சல் மார்ஷுக்கு ஏன் ஷார்ட்டாக போட்டாங்கன்னு தெரியல எனக்கு. அதான் அந்த மாதிரி கொஞ்சம் இவங்க நியூ பால் வேல்யூ நல்லாவும் இருக்கும், ஷமியும் சிம்மச்சித்தும் போடுறாங்க. ஸோ ஐ திங்க் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சரி, ஓகே. நீங்க 2 பேரும் சன்ரைசர்ஸ் சொன்னனால நான் எல்எஸ்ஜி சொல்றேன். சொல்லி கொஞ்சமாவது ஏதாவது ஸ்பைஸ் அப் பண்ணுவோம். ஏன்னா இவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன வாய்ப்பு இருந்தா இந்த மாதிரி வென்யூல தான் இவங்கெல்லாம் ஜெயிக்க முடியும். இல்லாட்டி மற்ற வென்யூல எல்லாம் இன்னும் அடி வாங்குவாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்க வென்யூஸ்ல இதுவும் ஒன்று. ஸோ லெட் மீ புட் மை மணி அண்ட் எல்எஸ்ஜி அண்ட் சி இஃப் தே வின். ஸோ நான் எல்எஸ்ஜின்னு சொல்றேன். அப்படியே ஃபேண்டசி எடுங்க. 2 ரவுண்டா எடுப்போம். ஆளுக்கு 4 நாள் எடுப்போம். 2 பேர் வெற்றி. நான் வந்து அபிஷேக் சர்மா சொல்றேன். போன மேட்ச் அவுட் ஆனாலும் ரொம்ப வேல்யூல போனாரு. ஐ திங்க் ஹில் கம் பேக் இன் திஸ் மேட்ச். ஒன்னு. ரெண்டாவது வந்து சிமர்ஜித் சிங். மட்டு உன்னோட 2. I'll go with Travis Head and Nicholas Puran. ஓகே. பூரான் நாளைக்கும் விட்டுருவாருன்னு தான் நானும் நினைக்கிறேன். நான் வந்து மிச்சு மார்ஷ் அந்த 2 ஓப்பனரையும் எடுக்கிறேன். 2 பேரில் யாராச்சும் எதாவது பண்ணுவாங்க. மார்க்ரம் ஏன் எடுக்கிறேன்னா, பேட்டிங் ஒரு 20-15 அடித்தாலும் பவுலிங் ஒரு ஓவர் போட்டு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. ஸோ அதனால் மார்க்ரம் அண்ட் மிச்சு மார்ஷ் நான் எடுக்கிறேன் முதல் ரவுண்டில். வெற்றி அடுத்த ரவுண்டில் ஹர்ஷல் பட்டேல், மோஸ்ட்லி மணிமலை சித்தார்த் ஆடுவார்னு தான் எதிர்பார்க்குறேன். அதனால நான் அவர் சூஸ் பண்ணுறேன். அவர் இல்லாட்டி அவேஷ் கான். போன தடவை சவுத் சன்ரைசர்ஸ் கேப்டன் சரியா பண்ணல, இந்த தடவை நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். I'll go with Cummins and ஷமி. ஓகே. ஸோ நான் வந்து போன தடவை சொன்ன அதே ஷார்துல் தாக்கூர், அவர் வந்து ஒரு செம்ம ஓசி விக்கெட் கிங்கு. இவங்க எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ஒரு 200 மேலே அடித்தாங்க அப்படின்னா ஒரு விக்கெட்டோ 2 விக்கெட்டோ ஒரு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் நீ சொன்ன மாதிரி தின்னு, அதனால் வந்து ஒரு போன வாட்டியே வந்தார் டக்கு. இந்த வாட்டி ஒரு 10 ரன் 12 ரன் அந்த மாதிரி தேத்துறதுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஷார்துல் தாக்கூர் ஒரு பிக்கு. இன்னொரு பிக் வந்து ரவி பிஷ்னாய். இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் வென்யூஸில் எஸ்பெஷலி அதே லாஜிக் தான். ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா லெக் ஸ்பின்னர் வந்து ஒரு 3 விக்கெட் கூட திடீர்னு எடுத்துருவாங்க நல்லா போட்டு. அந்த லாஜிக் படி இவங்க 2 லெக் ஸ்பின்னர் கூட நீங்கள் எடுக்கலாம். ஷார்துல் தாக்கூரை ட்ராப் பண்ணிவிட்டு ஜாம்பா, ரவி பிஷ்னாய் 2 பேருமே கூட ஃபேண்டசி டீமில் எடுக்கலாம். ஹை ஸ்கோரிங் வென்யூஸ், குட் லெக் ஸ்பின்னர்ஸ் வில் ஆல்வேஸ் பெர்ஃபார்ம் வெல். ஸோ அதனால் 2 பேருமே குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ், ரவி பிஷ்னாயும் சரி ஆடம் ஜாம்பாவும் சரி. ஸோ ஃபேண்டசிலுக்கு தாராளமாக எடுக்கலாம் 2 பேரையும். ஸோ இதுதான் என்னோடய சஜஷன்ஸ். ஸோ மட்டும் முதலாளியும் வந்து சன்ரைசர்ஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பெரும்பாலானவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அண்ட் தே ஹாவ் தேர் ரீசன்ஸ். நான் வந்து சும்மா ஒரு இதள்ளி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்எஸ்சின்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு. வில் கம் ஃபார் த ரிவ்யூ ஆஃப்டர் த மேட்ச் அண்ட் வில் ஆல்சோ டிஸ்கஸ் ஃபர்தர். லாக்கூல் வந்து இன்றைக்கி வர முடியல. லாக்கூலை நாளைக்கு பிடிச்சி இழுத்துட்டு வர்றோம். உங்களுடைய இறுதி கருத்துக்களை சொல்லிடுங்க. மட்டு மற்றும் வெற்றி, அதுக்கப்புறம் வி கேன் சைன் அவுட். இல்லை அதான் லக்னோ இப்போ ராஜஸ்தான் மாதிரி இன்னொரு மேட்ச் தோத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஏர்லி டோர்னமெண்ட்லேயே திரும்ப வர்றது கஷ்டமாக இருக்கும். ஸோ நாளைக்கு ஆல்மோஸ்ட் நாட் எட் ஜஸ்ட் வின்னு சொல்ல முடியாது, மஸ்ட் வின்னு சொல்ல முடியாது. பட் இதுவாக இருக்கும், ஒரு மென்டலி வந்து 2 மேட்ச் தோத்துட்டு பாட்டம் ஆஃப் த டேபிள் இருந்து கஷ்டம் வர்றது. ஸோ அவங்களுக்கு முக்கியமான கேம் தான். பட் சன்ரைசர்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா ரன் ரேட் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அவங்களுக்கு. நாளைக்கு மேட்ச் வந்து 2 பேருக்கும் கிரிட்டிக்கல் தான். சன்ரைஸுக்கும் மொமெண்டம் கொடுத்து ஜெயிச்சாங்கன்னா, ஆனால் எல்எஸ்டி ஜெயிச்சாங்கன்னா ஒரு இட் வில் மேக் த டேபிள் த ஹோல் திங் இன்ட்ரெஸ்டிங்.
சன்ரைசர்ஸ் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ஸ்கோர் அடிச்சா ஜெயிக்கணும்ன்ற ஒரு எக்ஸாம்பிள் காட்டுவாங்க. அதுவும் நம்ம அண்டர் ரேட் பண்ண டீம் அது. ஸோ அவங்க ஜெயிச்சாங்கன்னா நமக்கு மேக் ஐபிஎல் மோர் இன்ட்ரெஸ்டிங். அது நடந்தா நல்லா இருக்கும். பட் அங்க சன்ரைஸ் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்கலாம். Anyway, we'll be back with the review regarding this match tomorrow and the preview for the Chennai and RCB match. Signing off, Pankaj.